மக்கள் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்ற வாரம் நாகப்பட்டினத்தில் பேசும்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை பற்றி விமர்சித்து பேசியிருந்தார். அது என்னவென்றால், முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வெளிநாட்டு முதலீடா வெளிநாடுகளில் முதலீடா என்று நடிகர் விஜய் அவர்கள் பேசியிருந்த கருத்தை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரவேற்று பேசியிருக்கிறார். ஏனெனில் முதலில் முதல்வர் ஸ்டாலின் துபாய்க்கு சென்றபொழுது அதற்கு முந்தைய நாள் அவரது குடும்பத்தினர் குடும்ப ஆடிட்டர் தனி விமானத்தில் சென்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். விஜய் பேச்சை மறுத்தால் ஒவ்வொரு நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடு, தமிழகத்திற்கு வந்த முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முதல்வர் செல்கிறார் என்பதற்காக ஒரு பன்னாட்டு நிறுவனம் 100 கோடி 500 கோடி முதலீடு செய்யாது. மத்திய அரசின் இரு பொது நிறுவனங்கள் தமிழகத்தில் 30,000 கோடி ரூபாய் முதலீடு கப்பல் கட்டும் தளத்துக்காக அமைத்திருக்கிறார்கள். திமுகவின் மறைத்து பேசுகின்றனர். அதன் அடிப்படையில் விஜய் பேச்சை வரவேற்கிறேன் என்று அண்ணாமலை அவர் கூறியிருக்கிறார். நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரை சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு 3 தடவை சென்று வந்திருக்கிறார். பல முதலீடு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறார். ஆனால் இதுவரை ஒரு வெள்ளை அறிக்கை கூட விடவில்லை. ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது ஆளும் திமுக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பு. இதை கண்டிப்பாக தமிழக முதல்வர் செய்வாரா என்பதை நாம் செய்ய வேண்டும். அதை செய்வாரா என்பதை, இந்த விமர்சனத்துக்கு அப்புறமா அதை செய்வாரா என்பதை அவர் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.